நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முப்பெரும் தேவிகளும் ஒரே சக்தியாய் அவதாரம் எடுத்து மகிஷாசுரனை வதம் செஞ்ச நிகழ்வதா விஜயதசமி என்றும் தசரானும் சொல்லி கொண்டாடிட்டு வரும். நம்ம தமிழ்நாட்டுல தசராங்கிற பண்டிகை நிறைய நபர்கள் கொண்டாட மாட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டுல ஒரே ஒரு ஊர்ல மட்டும் தசரா விழாவை வெகு விமர்சையா கொண்டாடிட்டு வராங்க. தமிழ்நாட்டிலேயே கொரோனா காலத்துக்கு முன்னாடி சுமார் 10 லட்சம் நபர்கள் ஒரு சாதாரண கிராமத்துல இந்த தசரா திருவிழாவில் ஒண்ணு கூடி கொண்டாடிட்டு வர்றது இந்த கோவில்ல மட்டும்தாங்க. அதுதான் குலசை முத்தாரம்மன் கோவில். இந்த முத்தாரம்மனின் வரலாற்று கதைகள் மற்றும் கடைக்கோடியில் இருக்க இந்த சின்ன கிராமம் எப்படி உலக அளவுல ஃபேமஸ் ஆனுச்சு, அப்படி அங்க என்னதான் நடக்குது, மைசூருக்கு அடுத்தபடியா தமிழ்நாட்டுல இந்த ஊர்ல மட்டும் தசரா கொண்டாட என்ன காரணம்னு இப்படி பல ஆச்சரியமூட்டும் தகவல்களை இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். தூத்துக்குடி மாவட்டத்துல திருச்செந்தூர்லேருந்து கன்னியாகுமரி போற வழியில இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் குலசேகரப்பட்டினம். இப்போதைக்கு ஒரு சின்ன கிராமமா இருந்தாலும் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிய நாட்டுல ஒரு முக்கிய வணிக ஸ்தலமாகவும் மிகப்பெரிய துறைமுகமாகவும் செயல்பட்டு வந்ததா சொல்றாங்க. சங்க காலத்தில் இந்த ஊரை தென் மறைநாடுன்னு அழைத்து வந்திருக்காங்க. பாண்டிய நாட்டை ஆட்சி செய்து வந்த குலசேகர பாண்டியனுக்கு இந்த ஊர்ல தான் அம்பாள் காட்சி கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஊருக்கு குலசேகரப்பட்டினம்ங்கிற பெயர் வந்திருக்கு. இந்த குலசேகரப்பட்டினத்துல இருக்க முத்தாரம்மன் கோவில் 3000 வருடங்கள் பழமை வாய்ந்தது. இந்த கோவில் மூலவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அம்மையான முத்தாரம்மனும் அப்பனான ஞானமூர்த்தீஸ்வரரும் ஒரே பீடத்துல சுயம்புவா தோன்றி இந்த கலியுகத்திலும் பல அதிசயங்களை நிகழ்த்திட்டு வராங்க. முதல்ல தசரா உருவான புராண கதை பற்றி பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் வரமுனிங்கிற தபஸ்வி பல தவங்களையும் வேள்விகளையும் நடத்தி எல்லா கடவுள்கிட்டையும் பல வரங்களை பெற்று சக்தி வாய்ந்தவராய் இருந்திருக்காரு. தான் சிறந்தவன், தன்னை மிஞ்சின ஒருத்த இந்த பூமியிலேயே இல்லைன்னு ரொம்ப தலகணத்தோட யாரையும் மதிக்காம வந்திருக்காரு. அப்போ முனிவர்களுக்கெல்லாம் மூத்தவருமான சிவபெருமானின் பூரண அருளை பெற்ற தமிழ் மாமுனி அகத்தியர் கைலாயத்துல இருந்து தென் தமிழகத்தை நோக்கி வந்திருக்காரு. வர வழியில வரமுனியோட இருப்பிடத்துக்கு போயிருக்காரு. அப்போ அகத்தியரை வரவேற்று உபசரிக்காம அகத்தியர் உயரத்துல கொஞ்சம் கம்மிங்கிறதால அவரோட உருவத்தை கிண்டல் பண்ணி இருக்காரு. அதோட எருமையா மாறி அவர் இடத்துக்கு வர முனிவர்களை துன்புறுத்தி அவமதிச்சு வந்திருக்காரு. இதை தெரிஞ்சு கோபப்பட்ட அகத்தியர் வரமுனிக்கு, தலைகணம் புடிச்ச நீ அடுத்த ஜென்மத்துல எருமை தலையும் மனித உடலும் சேர்ந்த அரக்கனா பிறப்ப, உன்னை அந்த அம்பாலே அவதாரம் எடுத்து கொடூரமா வதம் செய்வான்னு சாபம் கொடுத்திருக்காரு. அதே போல ரம்பன்கிற ஒரு அரக்கன் அக்னி பகவானை நோக்கி கடுமையான தவம் இருந்திருக்கான். அவனோட தவத்தில் மகிழ்ந்த அக்னி பகவான் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன் தனக்கு சர்வ வல்லமை பொருந்திய மகன் வேணும்னு கேட்டிருக்கான். அக்னி தேவனும் உன் ஆசை அப்படியே நடக்கும், நீ எந்த பொண்ணை முதல்ல பாக்குறியோ அந்த பெண் மூலமா உனக்கு சக்தி வாய்ந்த ஒரு மகன் பிறப்பான்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷத்தோட தவத்தை முடிச்சுக்கிட்டு ரம்பன் நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு பெண் காட்டெருமைய முதல்ல பார்த்துடுறான். அக்னி பகவான் சொன்ன மாதிரியே அந்த எருமைக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை எருமை தலையும் அசுரத்தனமான மனித உடலோடு வரமுனியே குழந்தையா பிறந்திருக்காரு. அந்த குழந்தைக்கு மகிஷன்னு பெயரிட்டு வளர்த்து வந்திருக்காங்க. தன்னோட முன் ஜென்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு மகிஷன் பிரம்மாவை நோக்கி 10,000 வருடங்கள் கடுமையான தவம் இருந்து எனக்கு தேவர்கள் அசுரர்கள் மானிடர்களால் மரணம் ஏற்படக்கூடாது, ஒரு கன்னி பெண்ணால் தான் மரணம் ஏற்படணும், அதுவும் அந்த பெண் எந்த தாயின் வயிற்றிலிருந்தும் பிறந்திருக்க கூடாதுன்னு ஒரு வித்தியாசமான வரத்தை வாங்கியிருக்கான். மேலும் தவம் இருந்து பல வரங்களை வாங்கி யாராலையும் அழிக்க முடியாத சக்தியா மாறி உலகத்தையும் அடிமைப்படுத்தி வந்திருக்கான். மகிஷாசுரனோட அட்டூழியத்தை தாங்க முடியாத தேவர்களும் முனிவர்களும் விஷ்ணு பகவான் கிட்ட முறையிட்டிருக்காங்க. அவர் என்னால எதுவும் செய்ய முடியாது, இது ஆதிசக்தியால மட்டும்தான் முடியும், நீங்க காளி தேவியை நினைச்சு யாகம் நடத்தி அவகிட்ட முறையிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. முனிவர்களும் ஒரு யாக வேள்வியை நடத்தி இருக்காங்க. யாக வேள்வியிலிருந்து முப்பெரும் தேவிகளின் சக்தி ஒன்றா சேர்ந்து அன்னை லலிதாம்பிகையா ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்காங்க. குழந்தை பிறந்து 10வது நாள் கன்னி பெண்ணா மாறி அன்னை பராசக்தியா அவதாரம் எடுத்து மகிஷாசுரன் கூட கடுமையான யுத்தம் செஞ்சு அவனை வதம் செஞ்ச நிகழ்வதான் விஜயதசமின்னு சொல்றோம். அன்னை 10 நாட்களும் தன்னோட சக்திகளை ஒன்றா சேர்த்து யாராலையும் அழிக்க முடியாத அளவுக்கு உருவான அந்த 10 நாட்களை தான் தசரான்னு சொல்லி 10 நாட்களும் அம்பாளை வழிபடுறாங்க.
நம்ம ஊர்ல நவராத்திரின்னு சொல்லி வெகு விமர்சையா 9 நாளும் 9 விதமான அவதாரத்தை வேடம் போட்டு வழிபட்டு வராங்க. முதல் 3 நாட்கள் பார்வதி தேவியையும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மி தேவியையும், அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதி தேவியையும் வழிபட்டு நவராத்திரியை கொண்டாடிட்டு வருவாங்க. மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்ய அம்மன் 9 நாட்கள் கொலுவில் இருந்தும் 10வது நாள் மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்து மகிஷாசுர மர்தினியா மாறியிருக்காங்க. 9 நாட்கள் அம்மன் ஊசி மேல் நின்று தவம் புரிந்ததால் இந்த நவராத்திரி தினமான 9 நாட்களும் ஊசியால் துணிகளை தைக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. இதனால நவராத்திரியான 9 நாட்கள் எல்லார் வீட்லயும் கோவில்லையும் கொலு பொம்மைகள் வைத்து வழிபட்டு வராங்க. நவராத்திரியோட மற்றொரு சிறப்பம்சம் என்னன்னா, எப்பவுமே காலையில சிவபெருமானுக்கும் மாலையில் அம்பிகைக்கும் பூஜை செய்யறது ரொம்பவே நல்லது. ஆனா நவராத்திரி தினங்கள்ல காலை மாலை 2 வேளைகளில் செய்யும் பூஜையுமே அம்மனுக்கு உரியதுதான். பரம்பொருளான சிவபெருமானுக்கே சிவராத்திரின்னு ஒரே ஒரு நாள் தான் சிறப்பு. ஆனா ஆதிசக்தியான அம்பாளுக்கு நவராத்திரின்னு 9 நாட்களுமே சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. அப்போ ஆண் சக்தியை விட பெண் சக்தி தான் மேலோங்கி இருக்கும். அந்த நாட்கள்ல அம்மனை வழிபட்டா நம்ம நினைக்கிறது அப்படியே நடக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. இந்தியாவில் தசரா பண்டிகை, அதுவும் மகிஷாசுரனை வதம் செஞ்ச நிகழ்வை மைசூர்ல வெகு விமர்சையா கொண்டாடுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, பல வரங்களை பெற்ற மகிஷாசுரன் தனக்கு மரணம் நேர வாய்ப்பே இல்லைங்கிற ஆணவத்துல அவன் மகேந்திரகிரி பர்வதம் பகுதியில அவன் நினைச்சபடி ஆட்சி புரிஞ்சு வந்திருக்கான். மகேந்திரகிரி பர்வதமோட தற்போதைய ஊர் தான் மைசூர். மகிஷன் ஆண்ட ஊருங்கிறதால மகிஷா ஊர்னு அழைக்கப்பட்டது மருவி மைசூரா மாறி இருக்கு. இதனாலதான் மைசூர்ல லட்சக்கணக்கான மக்கள் கூடி சாமுண்டேஸ்வரி கோவில்ல தசரா விழா கொண்டாடுவாங்க. மைசூர் மகிஷாசுரன் ஆட்சி செஞ்சு வந்த ஊர். அங்க அவனை வதம் செஞ்சதாலதான் தசரா அங்க சிறப்பா கொண்டாடப்படுது. குலசேகரப்பட்டினத்துல ஏன் தசரா விழா கொண்டாடுறாங்க? நமக்கு தான் தசரா விழா கொண்டாடுற பழக்கம் இல்லையேன்னு நீங்க கேட்கலாம். மைசூர் ஆட்சி செஞ்ச மன்னருக்கும் குலசேகர பாண்டிய மன்னருக்கும் ஒரு நல்ல நட்பு உறவு முறை இருந்திருக்கு. அம்பாலோட அதிசயங்களை கேட்டு புல்லரிச்சு போன குலசேகர பாண்டியன் அம்மனோட தீவிர பக்தனாகி இருக்காரு. அம்பாள் இந்த தென்மறை நாடுல குலசேகர பாண்டிய மன்னனுக்கு காட்சி கொடுத்து ஆசி வழங்கியதால முத்தாரம்மனுக்கு தசரா திருவிழா கொண்டாடிட்டு வந்திருக்காங்க. இந்த அம்மனோட சக்தியை தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் வெளிநாட்டுல இருந்து வந்தும் கூட அம்மனோட அருளை பெற்று சென்றிருந்திருக்காங்க. அதனாலதான் தசரா கொண்டாடுற 10வது நாள் இரவு 12 மணிக்கு மகிஷாசுரனை வதம் செய்யற மாபெரும் நிகழ்ச்சி நடைபெறும். அப்போ குலசேகரப்பட்டினம் கடற்கரையில சுமார் 10 லட்சம் பேர்ல பாதி பேரு காளி வேடம் அணிஞ்சி ஆக்ரோஷமா அருள் வந்து ஆடி வருவாங்க. அந்த காட்சியை மேலிருந்து பார்த்த அம்மனே பல அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்த மாதிரி இருக்கும். இந்த காட்சியை பார்க்கறதுக்கு 1000 கண்கள் இருந்தாலும் பத்தாது, அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். இந்தியாவின் கடைக்கோடியில் இருக்கும் குலசேகரப்பட்டினத்துல கொண்டாடுற தசரா பண்டிகை உலக அளவில் பேசப்பட்டு வருது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவில்ல தனித்துவமா தெரிகிற வேண்டுதல் தாங்க. உடம்புல எதுவும் பிரச்சனை இருந்தாலும் இல்ல ஏதாச்சும் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருந்தாலும் இப்படி முத்தாரம்மனை நினைச்சுக்கிட்டு உடம்பு ஃபுல்லா மைய பூசி பத்ரகாளி, சிவன், பார்வதி, பிள்ளையார், முருகன், கருப்பசாமி, ராஜா, ராணி, போலீஸ், குறவன், குரத்தின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேஷம் போட்டுக்கிட்டு ஊர் ஃபுல்லா யாசகம் பெற்று அந்த காணிக்கைய அம்மனை வழிபட்டு அம்மனுக்கு அந்த காணிக்கையா செலுத்தி வந்திருக்காங்க. இப்படி உடம்புல கரிய பூசிக்கிட்டு அம்மனை வேண்டுனா எல்லாமே நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, சாதாரண மாறு வேஷம் போடுறது இல்லைங்க. ஒவ்வொரு வேடத்துக்கும் இத்தனை நாள் விரதம் இருக்கணும்னு ஒரு விதிமுறை இருக்கு. உதாரணத்துக்கு ஒருத்தர் காளி வேடம் போடுறாங்க அப்படின்னா 48 நாள் விரதம் இருந்தாதான் காளி வேஷம் போட முடியும். அந்த 48 நாளும் ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிட்டு பிரம்மச்சாரி விரதத்தை கடைபிடிப்பாங்க. வீட்டுக்கெல்லாம் போகாம அவங்கவுங்க ஊர்ல இருக்கிற கோவில்ல தங்கி சமைச்சு சாப்பிடுவாங்க. அமாவாசை முடிஞ்சதும் ஒவ்வொரு வீடா போய் யாசகம் கேட்டு அந்த காணிக்கைய விஜயதசமி அன்னைக்கு முத்தாரம்மனுக்கு சமர்ப்பிப்பாங்க. அனைத்து வேடத்திலையும் முதன்மையானது இந்த பத்ரகாளி வேடம் தாங்க. பாக்குறதுக்கு பயங்கரமான தோற்றத்தோட ஆடி வரும்போது அந்த அம்மனே அவங்க உடம்புல புகுந்து குறி சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. இதனாலேயே காளி வேஷத்துக்கு தனி மரியாதை உண்டு. ஊர் மக்களும் காளி வேஷம் போட்டவங்கள அவங்கவுங்க வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வச்சு அனுப்பி வைப்பாங்க. இதனால அந்த அம்மனே தங்களோட வீட்டுக்கு வந்து சாப்பிட்டதா ஒரு ஐதீகம். அதோட இந்த காளி வேஷத்தை எல்லாராலையும் போட முடியாது. நிறைய கட்டுப்பாடு இருக்கு. குறிப்பா வயதுக்கு வந்த பெண்கள் போடக்கூடாது. பெண்கள் 10 வயசுக்கு கீழே இருக்கணும். இல்லைன்னா 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பத்ரகாளி வேஷத்தை போட முடியும். அவ்வளோ சக்தி வாய்ந்த வேடம். குலசேகரப்பட்டினத்துல தசரா கொண்டாடுறதுக்கு இந்த கதை தான் முதன்மையானதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. கோவில் சுவற்றிலையும் இந்த வரலாறை வரைஞ்சு வச்சிருக்காங்க.
வாய் வழியில் முத்தாரம்மனுக்கு நிறைய கதைகள் உண்டு. அதுல சில கதைகளை இப்ப பார்ப்போம். ஒரு நாகக்கன்னி வயிற்றில் பிறந்த அஷ்ட காளிகளான 8 தேவிகள்ல மூத்த பெண் முத்துமாரியம்மன் தான் இந்த முத்தாரம்மன் சொல்லப்படுது. இன்னொரு கதையில பாண்டிய வம்சத்தில் பிறந்த பார்வதி தேவி மீனாட்சி அம்மனா எல்லா நாட்டையும் போரிட்டு தன்வசப்படுத்தி வெற்றி பெற்று வந்திருக்காங்க. அப்போ ஜெயிக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு பரம்பொருளான சிவபெருமானையே தோக்கடிக்கணும்னு கைலாயத்துக்கு போயிருக்காங்க. அப்போ சிவபெருமானோட கண்ணை நேருக்கு நேரா பார்த்ததும் 2 பேருக்கும் காதல் வந்திருக்கு. சிவபெருமான் மதுரைக்கு வந்து மீனாட்சியை திருமணம் செஞ்சு பாண்டிய நாட்டை நல்லாட்சி செஞ்சு வந்திருக்காங்க. அப்போ தன் கணவரோட ஜோடியா மீனாட்சி அம்மன் பாண்டிய நாட்டை வளம் வந்துட்டு இருக்கும் போது ஒரு கிராமத்துல வெள்ளத்துல மாட்டி தத்தளிச்சிட்டு இருந்த ஒரு அண்ணன் தங்கைய மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் காப்பாத்தி இருக்காங்க. அப்போ அவங்க 2 பேரும் எங்களை காப்பாத்தின மாதிரி நீங்க இந்த ஊர்லயே இருந்து எங்க ஊர் மக்களையும் காப்பாத்துங்கன்னு வேண்டிக்கிட்டதால இந்த ஊர்லயே இருக்க முடிவு செஞ்சிருக்காங்க. இதனாலதான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் முத்தாரம்மனும் ஞானமூர்த்தீஸ்வரரா 2 பேரும் ஜோடியா ஒரே பீடத்துல அமர்ந்து எல்லாருக்கும் அருள் பாழித்து வராங்கன்னு சொல்லப்படுது. தூத்துக்குடியில தான் அரிய வகை முத்துக்கள் அதிகமா கிடைச்சிருக்கு. அப்போ குலசேகர பாண்டிய மன்னர் அந்த அபூர்வமான முத்துக்களை எல்லாம் மாலையா கோத்து இந்த அம்மனுக்கு சாற்றி வழிபட்டு வந்ததாலையும் முத்தாரம்மன் பெயர் வந்ததா சொல்லப்படுது. அதோட இந்த அம்மன் மனிதர்களுக்கு வந்த அம்மை நோய் முத்துக்களை சரி பண்ணி வந்திருக்காங்க. அதனால முத்த ஆற்றம்மன் காலப்போக்கில் முத்தாரம்மன் அழைக்கப்பட்டிருக்கு. ஆரம்பத்துல முத்தாரம்மனுக்கும் ஞானமூர்த்தீஸ்வரருக்கும் பெரிய உருவ சிலையெல்லாம் இல்ல. சாதாரண சின்ன சுயம்புவா தோன்றிய ஒரே கல்ல தான் எல்லாரும் வழிபட்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் கன்னியாகுமரி மாவட்டம் மயிலடிங்கிற ஊர்ல இருந்த சுப்பையா ஆசாரி மிகப்பெரிய கைவினை கலைஞர். கண்ணால பார்த்ததா அப்படியே சிலையா செதுக்கிடுவாரு. அவரோட கனவுல முத்தாரம்மனும் சிவபெருமானும் தோன்றி தங்களோட உருவத்தை காமிச்சு எங்களுக்கு ஒரு சிலை செய்து கொடு, சிலை செதுக்க வேண்டிய பாறை இந்த இடத்துல இருக்குன்னு அந்த பாறை இருந்த இடத்தையும் காமிச்சு கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரமே குலசேகர பட்டினத்துல இருந்து இந்த சிலையை வாங்க வருவாங்கன்னு அவங்க கிட்ட சிலையை கொடுத்து விடுன்னு சொல்லி அந்த ஆசாரிக்கு கட்டளை விதிச்சிருக்காங்க முத்தாரம்மன். அடுத்த நாள் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட குலசேகர பட்டினம்னு ஒரு ஊர் இருக்கா, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டு விசாரிச்சிருக்காரு. அப்படி ஒரு ஊர் கேள்விப்பட்டதே இல்லையே, தெரியாதுன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த சுப்பையா ஆசாரி அம்மையப்பனோட ஆணையை ஏற்று அவங்க கனவுல சொன்ன பாறை இருக்க இடத்துக்கு போய் பார்த்திருக்காரு. ஒரே ஆச்சரியம், கனவுல சொன்ன அந்த பாறை அந்த இடத்துல தான் இருந்திருக்கு. அம்பாள் சொன்ன மாதிரியே ஒரே கல்லுல அம்மையையும் அப்பனையும் செதுக்கி வச்சிருக்காரு. அப்புறம் குலசேகர பட்டினத்துல கோவில் பூசாரியோட கனவில் தோன்றி கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்க மயிலடிங்கிற ஊருக்கு போய் தன்னோட உருவ சிலைய வாங்கிட்டு வான்னு சொல்லி ஆணையிட்டு இருக்காங்க. கோவில் பூசாரியும் மயிலடிக்கு போய் சந்தோஷமும் ஆச்சரியத்தோட சாமி சிலைய வாங்கிட்டு வந்து சுயம்பு சிலைக்கு பின்னாடி பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு. அளவெடுத்து செஞ்சது போல கன கச்சிதமா அந்த சிலை பொருந்திருக்கு. அப்போலேந்தே உருவ வழிபாடு இருந்து வருது. அந்த கோவிலுக்கு போய் தரிசனம் செஞ்சாலே நம்ம உடம்புல ஒரு புதுவித அதிர்வுகள் ஏற்படுறத உணர முடியும். இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் லட்சக்கணக்கான மக்களை தன்னை தேடி இன்னும் வர வைக்குது. அவங்க வேண்ட வரத்தை அப்படியே கொடுக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்க டாக்டர்ஸாலேயே சரி பண்ண முடியாதுன்னு சொல்லப்பட்ட பெரிய பெரிய வியாதிகள் கூட இந்த கோவில்ல வேடம் அணிஞ்சு வழிபட்ட பிறகு சரியாகி இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம தமிழ் சினிமாவில் திருவிழாலாம் காமிச்சா அதில் ஆக்ரோஷமா பத்ரகாளி வேஷம் போட்டுக்கிட்டு 16-32 கை வச்சுக்கிட்டு உடம்பு ஃபுல்லாக கறி பூசிக்கிட்டு ஆக்ரோஷமா ஆடி வருவாங்க. அப்படின்னா நீங்க தாராளமா அது குலசை முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழான்னு கண்டுபிடிச்சிடலாம். ரீசெண்டா சியான் விக்ரமும் அவரோட மகன் துரு விக்ரமும் நடிச்சு வெளிவர படத்தோட சின்ன டீசர் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அதுல விக்ரம் பைக் ஓட்டிட்டு வரும்போது பின்னாடி 16 கருப்பு கலர் கை இருக்க மாதிரியும் பிறகு இறங்கி கரிய மூஞ்சில பூசிக்கிட்டு ஆக்ரோஷமா டான்ஸ் ஆடுவாரு. இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா தமிழ்நாடு குலசை முத்தாரம்மன் கோவில் திருவிழாவில் எடுத்ததா தான் இருக்கும். அந்த அளவுக்கு தசராக்கு பெயர் பெற்றதும் காளி வேஷத்துக்கு விமர்சையானதும் நம்ம குலசை முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா தான். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? குலசேகர பட்டினத்துல இருக்க முத்தாரம்மன் பற்றி புதுசா ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க அந்த கோவிலுக்கு போய் தரிசனம் செஞ்சிருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் முத்தாரம்மன் அருள் கிடைக்கட்டும், அம்மன் பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம TN Trend யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா பதிவுகளுக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம். இப்படிக்கு TN Trend அட்மின் கார்த்திக், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்வாதி. நன்றி, வணக்கம்.